ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத், சுஜூதுடைய சந்தர்ப்பம். சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுஜூதில் நீங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள், உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதி வாய்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹான செய்தி. அப்ப அல்லாஹ் நெருக்கமா, அல்லாஹு தஆலா அடிவானுக்கு வார நேரம் நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம் சுஜூதில் இருந்து துஆ கேட்பது என்பது இன்னும் அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கி வைக்கும். அல்லாஹ்விடம் எங்கள் தேவைகளை முறையிடும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, சுஜூதுல எப்பயும் கேட்கலாம், சுஜூதுடைய வேளையில் நாம் துஆ கேட்கலாம் உண்டு. ரெண்டாவது, சுஜூதுடைய வேளையில் எல்லா மொழிகளிலும் கேட்கலாம், எந்த மொழியில் வேண்டாலும் கேட்கலாம், அரபுல மட்டுமல்ல. சிலர் சொல்லி கொடுப்பாங்க அரபுல கேட்டா தொழுக பாத்தில் ஆயிரும், அப்படி கிடையாது. நீங்க ஃபக்திரு ஃபீ துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்க அதிகமா கேளுங்கள். அப்ப எனவே ஃபர்லான தொழுகைகளில் அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஃபர்லான தொழுகை குறிப்பிட்ட ஓதல்களோடு தொடர்பட்டது என்பதனால் அதுல கேட்கக்கூடாது என்பதல்ல, அதைவிட சுன்னத்தான தொழுகைகளில் கேட்பது சிறந்தது. நாம் தொழுது நீண்ட நேரம் துஆ கேட்கலாம். வீட்டுல தொழுகிறீங்களா, நீண்ட நேரம் துஆ கேளுங்க சுஜூதுல. தமிழ்ல தெரியுமா, தமிழ்ல கேளுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அதுல கேளுங்க. உங்களுக்கு சிங்களம் தெரியுமா, அதுல கேளுங்க. அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஃபக்ஸிரு ஃபீ துஆ, துஆவை அதிகப்படுத்துங்கள். மனசால நினைக்க சொல்லுவாங்க. மனசால நினைக்கிறது என்பது அங்க கிடையாது, கேட்க வேண்டும், வாயால கேட்கணும். சுஜூதுல கேளுங்க, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அந்த சுஜூத் இந்த கியாமுல் லைல் இருந்தாலும் சரி, அல்லது நீங்க தனியா தொழுகிற தொழுகையில் இருந்தாலும் சரி, முன்பின் சுன்னத்துக்கள் இருந்தாலும் சரி, துஹா தொழுகையில் இருந்தாலும் சரி, வித்ர் தொழுகையில் இருந்தாலும் சரி, இஸ்திகாராவுடைய தொழுகையா இருந்தாலும், எந்த சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் நீங்கள் துஆ கேட்கலாம். எந்த மாற்று கருத்தும் அதிலே கிடையாது. சுஜூதில் தொழுகையில் துஆ கேட்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கண்டா, சுஜூதுல துஆ கேட்டா கபூல் ஆகும், சுஜூதுல துஆ கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று இவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்க சுஜூதுல தொழுகையில தமிழால கேட்டுறாதீங்க, அரபு அல்லாத மொழிகளை பயன்படுத்திடாதீங்க, அப்படி பயன்படுத்தினா தொழுகை பாத்திலாயிரும் என்று சொல்லி கொடுத்ததனால் சுஜூது தொழுகை முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போய் துஆ கேட்கிறாங்க. அங்கேயும் ஒரு சிலரை பார்த்தனா தெரியாம செஞ்சிருப்பாங்க, தொழுகை முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போறாங்க, சுஜூதுக்கு போய் துஆ கேட்கிறாங்க. இப்படி ஒரு சுஜூத் கிடையாது. இது பிதா, இது பிதாத், இது கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் கிடையாது. சுஜூத் எங்க சுஜூத், தொழுகையில் உள்ள சுஜூத் தான். சுஜூத்ன்றா என்ன, தொழுகையில் உள்ள சுஜூதுல துஆ கேட்கிறது. இப்படி துஆவுக்காக வேண்டிய ஒரு சுஜூத் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நீங்க நெருக்கமா இருக்கிற சுஜூத்னா தொழுகையில் இருக்கிற சுஜூத் தான். சும்மா ஓடி ஓடி வந்து சுஜூதுல விழுவது அல்ல. ரசூலுல்லாஹ் சுஜூத அதிகப்படுத்துங்கன்னு சொன்ன ஹதீஸ் எல்லாம் சுஜூத சும்மா வந்து செய்யறது அல்ல. நீங்க நஃபிலான தொழுகை தொழுங்கன்னு அர்த்தம். அது நஃபிலான தொழுகை தொழும்போது சுஜூத் அதிகப்படுத்துங்க, தொழுகைக்குள்ளதான் சுஜூதை தவிர நீங்க துஆவுக்கென்று ஒரு சுஜூத் கிடையாது, துஆவுக்கென்று ஒரு சுஜூத் கிடையாது. அப்படி செய்வது அது நபிகளாருடைய வழிமுறை அல்ல. சும்மா அது அனுமதின்னு வச்சுக் கொள்ளுங்களேன். தொழுக முடிஞ்ச எல்லாம் நெத்திய சுஜூதுல வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த துஆ எல்லாம் யார் ஓதுறது? அப்ப எனவே இது கூடாது, அப்படி துஆ கேட்க கூடாது. ஆனா தொழுகையில கேட்கலாம், தொழுகையில தாராளமாக நாம் கேட்கலாம். தொழுகை அல்லாத, தொழுகை முடிஞ்ச உடனே நெத்திய வச்சு துஆ கேட்பது என்பது மார்க்கத்தில கிடையாது. அது ஒரு பிதஅத்தான வழிமுறை, அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவது, சுஜூதுடைய வேளையில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் அல்லாஹு தஆலா அதை மறுப்பதில்லை, அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது. மூன்றாவது, இதெல்லாம் தனியான தலைப்புகள், சுருக்கமா சொல்லிட்டு போறேன். மூன்றாவது, அத்தஹியாத் ஓதி ஸலவாத் ஓதிய பின்னால் நீங்க வேண்டிய துஆவை கேட்டுக்கொள்ளலாம். சுன்னத்தான தொழுகையிலும் சரி, ஃபர்லான தொழுகையிலும் சரி. ஆனா சிறந்தது சுன்னத்துல கேட்கிறது தான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஃபர்ல் முடியும், சுன்னத்து நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம், தொழலாம். அப்ப நீட்டி கொள்ளலாம். சில பொழுது அத்தஹியாத் நீட்டமா இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹியாத் முடிஞ்சு ஸலவாத் ஓதிய பின்னால் ஃபல்யஃப்தர் மினல் மஸ்அலதி மா ஷா, அவர் வேண்டிய பிரார்த்தனையை அவர் கேட்கட்டும், தெரிவு செய்யட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க அத்தஹியாத் முடிஞ்சு வேண்டிய துஆவை கேட்டுக்கொள்ளலாம், எந்த மொழியிலையும் கேட்கலாம்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தஹியாத்தினுடைய கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க துஆ கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்க விரும்பியதை கேளுங்க. உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, மறுமைக்காக என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நிச்சயமாக அல்லாஹு தாலா அதற்கு விடையளிப்பான். ஒரு மனிதன் தொழுகையிலே அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், அல்லாஹ்வோடு பேசுகிறான், அல்லாஹ்விடம் நெருங்கி இருக்கிறான், அல்லாஹ்விடம் தனது தேவைகளை அவன் சொல்கிற பொழுது அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். எனவே நாம் இந்த ஒரு நிலையை மறந்து விடக்கூடாது. சுஜூதுல கேட்கிற மாதிரி அத்தஹியா திருப்புல நாம் கடைசியில அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது. நாலாவது அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக இரவையில் துஆ கேட்பது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த துஆ எந்த நேரம் என்று தெரியாது. இரவையில் ஒரு முஃமினுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இரவையில் எந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பினாலும் அவன் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதையும் நாம் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் மோமீனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில். அது எந்த நேரம் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் இமாம் மிம்பர்ல ஏறினதிலிருந்து தொழுக முடிகிற வரைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சில செய்திகளும் இருக்கு. இமாம் மிம்பர்ல ஏறினத்துல இருந்து கேட்கப்படுற துஆ இடையில கேட்கலாம், அல்லது இமாம் உட்கார்ந்த பிறகு கேட்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்வார்கள். ஆனால் இருக்கிற செய்திகளில் பலமானது அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்னால கேட்கிற துஆ தான் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பலமானது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பல சலஃபு சாலிஹீன்கள், தாபிஈன்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் ஹதீஸ்ல இருந்து விளக்கமாக. அப்ப வெள்ளிக்கிழமை நாம் அசருக்கு பிறகு, நாம் எந்த நேரம் என்று சரியாக தெரியாது, இத்தனை மணி என்று தெரியாது, அசருக்கு பிறகு என்று ஹதீஸ் வாரதுனால மகரிபுக்கு முன்னால ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் 3 பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது அல்லாஹ்விடம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஸலாசு தஅவாத் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின்ன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஒன்று தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது சஹீஹான ஹதீஸ். எல்லாமே நீங்க பிரயாணம் செய்றீங்கண்டா அந்த நேரத்தில் நீங்க துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு பிரயாணம் போனா பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. அது பாட்டு போட்டுட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்தில் அவங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்க நினைச்சா எவ்வளவு துஆ கேட்போம். நாங்க கார்ல போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, வேன்ல போனாலும் சரி, பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் மனசுக்குள்ளால துஆ கேட்டுக்கொண்டே போகலாம். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிதா அல்லாஹ். ஒரு தேவைக்கு நீங்க போறீங்க, போற வரைக்கும் யா அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றித்தா என்றால் பிரயாணியுடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே பிரயாணியாக இருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி தாவத்துல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாவியாக இருந்தாலும் சரி, உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான். அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகி தஅவத்துல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது யாராயிருந்தாலும் சரி, அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான். நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சீங்கன்னா அது சிறந்தது. அதுக்கு கூலி அல்லாஹ்விடத்துல அதுக்கு இல்லையே இல்லை, அளவு கடந்த கூலி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்லாஹ் அவரை பிடிப்பான். அநியாயம் இழைக்கிறதா பேச்சால இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது, அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது, அல்லது பொருளாதாரத்துல கை வைக்கிறது, அல்லது அவரை ஏமாத்துறது, அவருடைய மானத்துல கைய வைக்கிறது, அவர்ல இருக்கக்கூடிய அந்தஸ்தை குறைப்பதற்காக சதிமுயற்சி செய்வது, இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப நாங்க இதுல இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒன்று, நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டால்
அந்த மனிதன் பிரார்த்தித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப எனவே நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. எங்களோட வார்த்தைகள் அது கவனம், எங்களோட சொல் அது கவனம், எங்களோட நடத்தைகள் அது கவனம். எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல், பக்குவம் இருக்க வேண்டும். பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை நீங்க எந்த தப்பும் செய்யாம அவரை குற்றவாளியாக 10 பேர் சென்று ஆக்கினாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்தது அநியாயமாக இருந்தால் அவர் கையேந்தினால் ஒருவருக்காக 50 பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான், ஒருவருக்காக 100 பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லான் கப்பலை கட்டுங்கண்டு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து யோசனை என்ன? இப்ப இந்த பாலைவனத்துல இந்த பூமியில கப்பலை கட்டி எங்க கடல் ஈகுது, அவங்க அப்படி யோசிக்கல. ஆனா மனிதன் புத்தி எப்படி வரும்? இதுக்குள்ள கப்பலை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான். அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, இந்த நூஹுக்காக முழு உம்மத்தையும் அல்லாஹ் தண்ணீல அப்படியே மூழ்கடிக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப எனவே அந்த ஒரு மனிதருக்காக அவர் செய்து அல்லாஹ்வுடைய முறைப்பாடு செய்து, அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் தீர்மானித்து செய்கிறான். ஆனால் அதுக்கு காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது, எனக்காக இந்த உம்மத்தை முழு உலகத்தையும் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவருடைய எங்களுடைய யோசனை என்ன? இந்த பூமியில, வறண்ட பூமியில கப்பலை கட்டி எங்க தண்ணி வரப்போகுது, எங்க கடலுக்கு எப்படி இதை கொண்டு போறன்னு யோசனை வரும். எனவே நாம் நினைத்து விடக்கூடாது, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், பலவீனமான நிலையில் இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலவீனர்களை பொறுப்பெடுத்துக் கொள்வான். அவர்கிட்ட எந்த பலமும் இல்லை, அவர்கிட்ட அரசியல் பலமோ அல்லது எந்த அதிகாரமோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கிறாங்களே, இவர்களுடைய விடயத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் எந்த வழியில் தண்டிக்கப்படுவோம் என்பது தெரியாது. எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள், தாவத்துல் மதுலூம், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அநியாயம் செய்வதை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்டால் அது பதிலளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது ஹதீஸினுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு போறேன். நேரத்தில் சுருக்கத்தை கருத்தில் கொண்டு எல்லாம் ஆதாரபூர்வமான சஹீஹான செய்திகள். தாவத்துல் வாலித் லி வலதிஹி, இன்னொரு அறிவிப்புல ஒரு தாவத்துல் வாலித் அலா வலதிஹி, ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா, ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா, ஒரு தந்தை பிள்ளைக்கு எதிராக கேட்கிற துவா, ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி? பாப்பா உம்மா, தந்தை என்றா வாலித் என்றா உம்மா வந்துருவாங்க. தாய் தந்தை பிள்ளைக்காக துவா கேட்டால், யா அல்லாஹ் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும் சொல்லி தாய் தந்தை துவா கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்யற பழக்கத்தை உருவாகி கொள்ள வேண்டும். எந்த நிலை வந்தாலும் பிள்ளைகளுக்கு பதுவா செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப நாம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை அறிவாளியாக்கு. ஏன்னா தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை தான் உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கியது. எத்தனை அறிஞர்களை நீங்க சந்தித்தாலும் அவர்களிடம் கேட்டால் இரகசியம் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை. தாய் தந்தையினுடைய பிரார்த்தனையினால் தான் பிள்ளைகள் செழிப்பாக நல்ல முறையில் இந்த உலகத்திலே வாழ முடியும், வாழ்கிறார்கள். தாய் தந்தையினுடைய உள்ளத்தை குளிரச் செய்து அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும், எந்த அந்தஸ்து இருந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவர்கள் பிரார்த்தனையை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய உயர்ச்சியும் வளர்ச்சியும் நீடித்து நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் பட்டம் ஒன்று விடுற மாதிரி தான். அந்த நூல் கையில யார கையில இருக்குது, அவர் இப்ப உயர்ந்து பட்டம் பறக்கும். பட்டம் நினைச்சிட கூட நான் உயர்ந்து பறக்கிறேன், கையில இருக்கிறவர் நூலை விட்டார்னா எங்க போகும்? அட்ரஸ் இல்லாம போயிடும். இது மாதிரி தான் தாய் தந்தையர்கள். நாம் எங்க பறந்தாலும் எங்க போனாலும் அவர்களுடைய கையில தான் நூல் இருக்குது. அவர்கள் எங்களுக்கு எதிராக பிரார்த்தித்தால் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப எனவே நாம் தாய் தந்தையர்கள் இந்த இடத்துல கவனமா இருக்கணும். என்ற பிள்ளை என்ன செஞ்சாலும் நான் என்ற பிள்ளைக்கு நான் பதுவா செஞ்சு விடக் கூடாது. ஏனென்றால் என்ற பிள்ளை கண் முன்னால் அநியாயமாக சீரழிவதை என்னால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு கட்டத்திலையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்து விடக்கூடாது. இது அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே மாதிரி எல்லா நிலைகளிலும் நமக்கு துவா கேட்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் துவா கேட்கணும். யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு செழிப்பான எதிர்காலத்தை கூடிய அல்லாஹ்,
என் பிள்ளை நல்ல தக்வா உள்ள பிள்ளையாக்கியா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை நல்ல ஈமான் உள்ள பிள்ளையாக ஆக்கியா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை நல்ல இஹ்லாஸ் உள்ள பிள்ளையாக ஆக்கியா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைய குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆனோடு வாழுகிற, குர்ஆனை வாழ வைக்கிற, குர்ஆனுடைய போதனையின்படி வாழுகிற ஒரு பிள்ளையாக ஆக்கியா அல்லாஹ். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நல்லடியார்கள் நல்ல மக்களுக்கு தலைவனாக ஆக்கு என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அளவு எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதே மாதிரி தந்தை பிள்ளைக்கு கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் நோன்பாளியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளி அவர் கேட்கிற துவா, நோம்பு பிடிச்சதுல இருந்து நோம்பு திறக்கிற வரைக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நோம்பு துறக்கிற வேளையில என்றும் செய்தி வருகிறது, அதுல சின்ன பலவீனம் இருக்குது. ஆனால் நோம்பாளி நோம்பு துறக்கிற வரைக்கும் என்று சொல்லி மொத்தமாக வருகிற ஹத்தா இஃப்திர் என்று வருகிற பிரார்த்தனை சஹியானது. அப்ப எனவே அதனாலதான் அல்லாஹு தாலா அந்த நோன்புடைய சட்ட திட்டங்களை சொல்கிற 2 வசனங்களுக்கு இடையில தான் வைதா சஅலக இபாதி அன்னி என்ற பிரார்த்தனை, அந்த துவா அல்லாஹு தாலா அந்த வசனத்தை சொல்றான். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அப்படி வந்து அங்க அல்லாஹு தஆலா உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி அர்ரஃபத், 2 நோம்புடைய சட்டத்தை சொல்ற 2 வசனத்துக்கும் இடையில, 2 சம்பந்தமான விஷயத்துக்கு இடையில தான் அல்லாஹு தஆலா வைதா சஅலக இபாதி அன்னி என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதிலிருந்து சில அறிஞர்கள் சொல்வார்கள், நோம்புடைய காலத்தில் ஒரு மனிதன் பிரார்த்தனையை நோம்பினுடைய ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நோம்பாளி துவா கேட்கலாம், எல்லா நிலையிலும் கேட்கலாம். அடுத்து இன்னும் ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ருப்ப அஷ்அத வ அக்பர் தி தம்ரைன் மதுஃபூ பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, எத்தனையோ தலைவிரி கோலமாக மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலையில், பரட்ட தலையோட மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலையில் அவர்கள் வீடுகளுக்கு சென்றால், சில இடங்களுக்கு போனா, உயர்ந்த இடங்களுக்கு போனா அவர் தடுக்கப்படுவார். நீங்க வராதீங்க, நீங்க கொஞ்சம் பலவீனமானால் அல்லது நீங்க கொஞ்சம் அந்தஸ்துல குறைஞ்சாலும் சொல்லி தடுக்கப்படுவார். அப்படித்தானே? பெரிய சபைக்கு கொஞ்சம் நீங்க டீசெண்டா வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க சிலர். அப்படிப்பட்ட சிலர் இருப்பார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, புகாரில் வரக்கூடிய செய்தி, அவர்கள் அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான். அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த சபையில கூட இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நம்ம வெளி தோற்றத்தை வச்சு, பேச்சுக்களை வச்சு, அவருடைய செயல்பாடுகளை வச்சு வெளிப்படையில தீர்ப்பு சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ்விடம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எந்த தோற்றத்துல இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க வளமை எங்களோட வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கையை உயர்த்தினா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மையில் வாழுகிற பலர் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எத்தனையோ புழுதி படிந்த நிலையில் தலைவிரி கோலமாக வீடுகளுக்கு, வாசல்களுக்கு, தெருக்களுக்கு, மனிதர்களுடைய சபைகளுக்கு செல்கிற பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். கொஞ்சம் தள்ளி போங்க, முக்கியமானவங்க வரப்போறாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்படுவார். ஆனால் அவர் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் லா பர்ரா, அல்லாஹ்விடம் சத்தியம் செய்து ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பாளி உடைந்த நிலையில் இருக்கிறான், நோன்பாளி பசித்த நிலையில் இருக்கிறான், தாகித்த நிலையில் இருக்கிறான், இஹ்லாஸோடு இருக்கிறான், உள்ளச்சத்தோடு இருக்கிறான், அல்லாஹுக்காக என்று இருக்கிறான். இவன் கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நோன்பு காலங்களிலும் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நோன்பு ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை அதிகமா நோன்பு வைக்கணும். சிலர் என்ன செய்வாங்கண்டா, ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோன்பு துறக்கிற வேலையில துவா ஒன்று இருக்குது அப்படின்ற ஹதீஸை தவறா விளங்கி கொண்டு என்ன செய்வாங்கடா, ஈச்சம்பழம் தண்ணியை குடிச்சு துவா கையை வசதிடுவாங்க. இது கூடாது சகோதரர்களே, இது மார்க்கத்துக்கு முரணான செயல். ரசூல்லா சொன்னாங்க, நீங்க இஷா தொழுகை தயாரா இருக்குது, அஷாவும் இருக்குது, இஷாவும் இருக்குதுன்னா ஃபப்தவு பில் அஷாண்டாங்க. அதாவது இஷா தொழுகை தயாராக, இஷா தொலை போறீங்க, அஷா சாப்பாடு முன்னுக்கு இருக்குதுன்னா என்ன செய்யணும்? நீங்க சாப்பாடை சாப்பிட்டு அது கூட தொழுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நம்ம அதை வளமையாக்கிற கூடாது. இது சட்டம். அதாவது சாப்பாடை காக்க வச்சுட்டு பசியோட நீங்க தொழாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட்டு போட்டு ஆறுதலா தொழுங்கண்டாங்க. இது சும்மா வளமையான காலத்துல இப்படி என்றா வயிறு, அதாவது காலை ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் பசியோட இருந்துட்டு முன்னுக்கு கஞ்சி சமுசா பெட்டிஸ் எல்லாம் வச்சு போட்டு இவர் துவா கேட்ட மாதிரி இருக்குமா? அங்க தொழவே வேணாம். நாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இவருடைய தக்வா என்னண்டா, பசியோட இருந்து நீ சாப்பிடுன்னு சொல்லப்படுற இடத்துல துவா கேட்டுகிறார். இது கூடாது. அந்த இடத்துல சாப்பிடுறது தான் இபாதத். சாப்பிடுறது ஒரு இபாதத்து நினைக்கணும். நோன்பு துறக்கிறது ஒரு இபாதத்து நமக்கு தெரியணும். நம்ம நினைச்சிருக்கிறோம்னா சாப்பிடுறதெல்லாம் இபாதத் இல்ல, சும்மா சாப்பிடுறோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நாங்க நோன்பை திறந்துட்டு நல்லா சாப்பிட்டு போட்டு அதுக்கு டைம் தான் துவா கேளுங்க, அல்லது அதுக்கு முன்னால துவா கேளுங்க. அதுக்கு நேரம் ஒன்று கிடையாது.
நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம் அது தவறான வழிமுறை. அப்படி துவா கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். இவர் என்னமோ பெரிய தக்குவா உள்ள மனிதர், இவருக்கு மட்டும் தான் இஸ்லாம் தெரியும் மாதிரி கையேந்தி துவா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல அது கூடாது, அது நபி வழிக்கு முரணானது, பிழையாது. நீங்க நோன்பு திறக்கிறீங்களா, தாராளமா அந்த இடத்துல சாப்பிடுறது தான் இபாதத்தை தவிர அந்த இடத்துல துவா கேட்கிறது சம்பந்தமாக நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு நோன்பாளினுடைய பிரார்த்தனை அது நோன்பாளி நோம்பிருக்கிற காலமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இடத்துல தான் அவர் ஈச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடிச்சுதான் துவா கேட்கணும், நீண்ட நேரம் அப்படி கெஞ்சி கேட்கணும் என்று எங்கேயும் கிடையாது. ரசூலாட வழிமுறையும் கிடையாது. ரசூலாட வழிமுறைக்கு மாற்றமானது என்பதையும் நான் புரிஞ்சு கொள்ளணும்.